குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டென்சஸ் கான்செப்ட் மட்டும் பார்த்தோமா. ஸோ இன்னைக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஐ டேஷ் எ கிளாஸ் ஆஃப் மில்க் எவ்ரி மார்னிங். ஸோ அவங்களே வேர்பு கொடுத்துட்டாங்க, கரெக்டா? ட்ரிங்க். ஸோ இப்போ இந்த ட்ரிங்க்ன்றது இங்க என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கணும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஐ டேஷ் எ கிளாஸ் ஆஃப் மில்க் எவ்ரி மார்னிங். ஸோ இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், டெய்லியும் அவன் பண்றத சொல்றான். ஓகேவா? ஸோ அப்போ இது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட், கரெக்டா? அப்போ ட்ரிங்க் என்னதான் வரும்? அப்படியே தான் வரும், ஐ ட்ரிங்க். ஸோ இந்த இடத்துல எஸ் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஏத்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ எஸ் வந்தாலும் கரெக்ட் தான், எஸ் இல்லைனாலும் கரெக்ட் தான். ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ ட்ரிங்க்னாலும் கரெக்ட் தான், ட்ரிங்க்ஸ்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஐ ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க் எவ்ரி மார்னிங். நெக்ஸ்ட் இது ஈஸி தான், ப்ராவர்பு. சொல்லுங்க பார்ப்போம். ஹானஸ்டி டேஷ் த பெஸ்ட் பாலிசி. இங்க பீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, பி அப்படின்னா என்னன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? பி ஃபார்ம் வேர்ப்ஸ் என்னென்ன வரும்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஹானஸ்டி டேஷ் த பெஸ்ட் பாலிசி. சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். குட். இஸ். ஓகேவா? ஸோ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நெக்ஸ்ட் வி ஆல்வேஸ் டேஷ் லேட். ஸோ ஸ்லீப்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க? ஆல்வேஸ். ஆல்வேஸ்னா எப்பவுமே நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ வி ஆல்வேஸ் ஸ்லீப்பிங். இட்ஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ வி ஆல்வேஸ் வந்துச்சுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ வி ஆல்வேஸ் ஸ்லீப்பிங் லேட். நெக்ஸ்ட் இது அப்படியே எக்ஸசைஸ் போட்டு கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஹி டேஷ் மெடிசன் கரண்ட்லி. ஸோ பிராக்கெட்ல வந்து ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும்? கரண்ட்லி அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹி இஸ் ஸ்டடியிங். இப்ப நம்ம சொல்லும் போது she is studying காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கரண்ட்லி. ஸோ நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி. ஓகேவா? ஸோ இந்த இடம் இது வந்து நார்மல் சென்டென்ஸ் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் த சைல்ட் டேஷ் ஆல்வேஸ் கிரையிங். ஸோ சைல்டு பக்கத்துல என்ன வரும்? ஈஸ் வருமா, ஆம் வருமா, ஆர் வருமா, இல்ல வாஸ் வருமா, வேர் வருமா? ஆன்சர் பண்ணுங்க. இங்க இங்க பாருங்க, நீங்க வாஸ் வந்து வராது. ஓகேவா? ஏன்னா இப்போ ஆல்வேஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தானே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். வி ஆல்வேஸ் ஸ்லீப்பிங் லேட்னு பார்த்தோம்ல, தேர்ட் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி ஆல்வேஸ்ங்கிறது இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ த சைல்ட் ஈஸ் தான் வரும், வாஸ் வராது. இந்த இடத்துல எங்கேயுமே வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றதுக்கான இதே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால ஈஸ். மாத்திக்கோங்க.
the child is always crying. Always னு வந்தாலே அது present ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Next, I dash to Delhi tomorrow. Go. சொல்லுங்க பாப்போம். So tomorrow அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபியூச்சர். கரெக்டா? ஸோ அப்ப என்ன வரும்? வெரி குட். வில் கோ. I will go. I will go to Delhi tomorrow. Next, I dash that city many times. Visit. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நானே சொல்றேன். அதாவது நான் நிறைய தடவை போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன வரும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதாவது முன்னாடி நடந்ததை இப்ப சொன்னோம் அப்படின்னா இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். கரெக்டா? ஸோ அப்ப என்ன வரும்? ஐ ஹாவ் விசிட்டட். இந்த விசிட்டட்ன்றது verb 3. ஓகேவா? ஹாவ் ஹாஸ் ஆட் பண்ணோம். ஐ இருக்கனால நான் ஹாவ் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், all the vacancies dash fill. இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? எல்லா வேக்கன்சியும் ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ ஆர் ஃபில்ட். நெக்ஸ்ட், he dash hundreds of students in her career. பிராக்கெட்ல டீச். அதாவது 100க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? டீச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ நடந்துட்டு இருக்கிறத இப்ப சொல்றாங்க. கரெக்டா? அப்போ he has teached. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, 10th one. These villagers dash the folk songs in their pure form. ஸோ இந்த வில்லேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னா ப்ரிசர்வ் பண்றாங்க. ஓகேவா? ஃபோக் சாங்ஸ் இன் தேர் பியூர் ஃபார்ம். அது எப்படி இருக்குமோ அது இப்பவும் அதே மாதிரி அந்த சாங்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஸோ அதனால நம்ம இதை என்ன யூஸ் பண்ணா போதும்? சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ என்ன வரும்? ப்ரிசர்வ். இப்ப இந்த இடத்துல எஸ் வருமா வராதான்னு பார்க்கணும். அப்போ தீஸ் வில்லேஜஸ் அப்படின்றது என்னது? இங்க ப்ளூரல். கரெக்டா? அப்போ அப்படியே வேர்பை தூக்கி எழுதணும். ஸோ தீஸ் வில்லேஜஸ் ப்ரிசர்வ் தி ஃபோக் சாங்ஸ் இன் தேர் பியூர் ஃபார்ம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி fill in the blanks கிடையாது, ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த பேலன்ஸ் 2 ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்றதான் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? பட் இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் புக் பேக் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் படமா? I am sleepy. I dash all night. ஸோ என்ன சொல்றான்? இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நான் நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கறதுனால எனக்கு இப்போ தூக்கமா வருது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? அவன் நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா?
ஸோ அவன் நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருந்ததுனால தூக்கம் வருது அப்படின்னு சொல்றான். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணும், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் பொழுதே மோஸ்டா பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துடும். ஓகேவா? பட் அது பர்ஃபெக்டா இல்ல பர்ஃபெக்ட் கண்டினியூஸா அப்படின்றத நீங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி he dash the play the whole morning. ஸோ ஹோல் மார்னிங் ஃபுல்லா நான் என்ன பண்ணேன், விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ சேம் இதுவும் அதே மாதிரிதான், he has been playing. ஒரு விஷயம் முடிக்கல அந்த டைம்ல, இந்த பிளே அப்படின்றது ஆக்ஷன். கரெக்டா? அதே மாதிரி ஒர்க்ன்றதும் ஆக்ஷன், ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றப்போ அவ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி மாத்தினோம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்தினோம். ஸோ இங்க ஐ இருக்கிறனால நம்ம ஹாவ் போட்டிருக்கோம், ஹீ இருக்கிறனால ஹேஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இது ஈஸி தான். 13th ஒன் சொல்லுங்க. he dash டெல்லி லாஸ்ட் சம்மர். விசிட், விசிட் என்னவா மாறும்? ஆன்சர் பண்ணுங்க பாபு. லாஸ்ட் சம்மர்னா அவன் லாஸ்ட் சம்மர் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்றத சொல்றான். அப்பனா இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். ஆ, விசிட்டட். ஓகேவா? பாஸ்ட். ஸோ விசிட்டட். நெக்ஸ்ட், த வார் டேஷ் ஃபார் 18 இயர்ஸ். லாஸ்ட். சேம், இதுவும் அதேதான். ஸோ த வார், இந்த மாதிரி வார் அதாவது ரொம்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்லும் போதும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட்ல தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்க ஸ்டோரி சொல்றீங்களா, இப்போ விக்ரமாதித்தன் ஸ்டோரி, இந்த மாதிரி அனிமல் ஸ்டோரி, பேர்ட் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் வரும் பொழுதும் நீங்க சிம்பிள் பாஸ்ட்ல தான் அந்த ஸ்டோரியை கொண்டு வரணும். ஓகேவா? இதுவே நீங்க டிராமாஸ்லாம் சொல்லும் போது எதுல சொல்லணும், சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லணும். ஓகேவா? ஸோ த வார் lasted for 18 years. லாஸ்டோட past tense lasted. ஓகேவா? நெக்ஸ்ட், he dash a lot of cricket in his younger days. play. ஸோ என்ன சொல்றாங்க, அவன் வந்து சின்ன வயசா இருக்கும்பொழுது நிறைய கிரிக்கெட் விளையாண்டான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பாஸ்ட்ல முடிஞ்சதா அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும், பிளேடு. Next, last evening I dashed a seminar at the university. லாஸ்ட் வந்ததுனாலே என்னதான், பாஸ்ட் தான். கரெக்டா? ஸோ அப்போ அட்டெண்டட். சரியா? நெக்ஸ்ட், கல்யாணி அண்ட் விமல் டேஷ் த்ரூ அவுட் த கன்சர்ட். பாடினாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, கல்யாணியும் விமலும் கன்சர்ட் ஃபுல்லா பாடினாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும், சாங். நெக்ஸ்ட், இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. It dash in one part of Chennai this morning while the sun dash in the other. அதாவது என்ன சொல்றாங்க, சென்னையில காலையில ஒரு பக்கம் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான், ஒரு பக்கம் ஃபுல்லா சன் ஷைன் ஆயிட்டு இருந்துச்சான். ஸோ அப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கும் போது இதுவும் நடந்திருக்கு. கரெக்டா? ரெண்டுமே வந்து அட் அ டைம்ல நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அப்ப என்ன வரும், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இட் வாஸ் ரெய்னிங். இது கண்டினியூஸ் தான், ஏன்னா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்க சன் வந்து ஷைன் ஆயிட்டு இருந்திருக்கு. அதான் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வெயில் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? while the sun was shining.
in the other. அதே மாதிரி when dash the school bell dash already rang. ஸோ இங்க வந்து பி ஃபார்ம் verb யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்கா? ஸோ அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வரும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? when reach the school bell. நான் ரீச் ஆகிறதுக்கு உள்ள அங்க பெல் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? அடிச்சிட்டாங்க, ரங் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது? பர்ஃபெக்ட் டென்ஸ். பட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இங்க எதுவுமே யூஸ் பண்ணாதனால நம்ம பி ஃபார்ம் வேர்பா என்ன யூஸ் பண்றோம்? had. ஸோ த பெல் had ஆல்ரெடி ரங். ஸோ ரங்குன்றதும் V3 தான். ரங் ரங் ரங். ஓகேவா? ஸோ V3 தான் கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் Sarah dash eat her lunch as she dash her appetite with potato chips. ஸோ அட் அ டைம்ல ரெண்டும் சொல்றாங்க. அதாவது அவ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கா, பட் ஆனா அவ எதை ஸ்பாயில் பண்றா? பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டு ஸ்பாயில் பண்றா. ஸோ அப்போ வாஸ் he was eating her lunch as she had spoiled her appetite with potato chips. So potato chips மூலமா அவளோட appetite என்ன ஆகுது? ஸ்பாயில் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிஃபோர் ஐ வென்ட் டு டெல்லி ஐ டேஷ் இன் சென்னை ஃபார் 8 இயர்ஸ். ஸோ இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துமா நேத்து? என்ன வரும்? அதான் இங்க வந்து பிஃபோர் ஐ வென்ட் டு டெல்லி, நான் டெல்லி வர்றதுக்கு முன்னாடி. கரெக்டா? எங்க இருந்தேன்? சென்னையில 8 இயர்ஸ் தான் இருந்தேன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இது என்னது? ஹேட் லிவ்டு. பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? பிஃபோர் ஐ வென்ட் டு டெல்லி, டெல்லி போறதுக்கு முன்னாடி. ஆல்ரெடியே இங்க ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா? ப்ரெசென்ட் வந்தா மட்டும்தான் ஐஎன்ஜி வரும். ஓகேவா? இங்க ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. தென் அந்த பாஸ்டுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் நடந்துச்சுனாலே என்னது? பர்ஃபெக்ட் டென்ஸ். கரெக்டா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஐ வென்ட் டு டெல்லி, டெல்லி போறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுவே நம்ம ஒரு விஷயம் நடந்து இப்ப வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, 8 வருஷமா அவன் இருந்துட்டான். ஓகேவா? ஸோ இப்ப டெல்லி போறான். ஸோ அதனால இது முடிஞ்சதுனால நம்ம இது என்னன்னு சொல்றோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஹேட் லிவ்டு. நெக்ஸ்ட் ஐ வில் டேஷ் மீட் யூ திஸ் ஈவினிங். ஸோ திஸ் ஈவினிங்ன்றது இப்போ வர போறதுதான். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? ஐ வில் மீட் யூ. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சிம்பிள் தான். ஸோ யுவர் ரெக்வஸ்ட் ரிஜெக்ட். ஸோ நம்ம என்ன சொல்றோம்? யுவர் ரெக்வஸ்ட் இஸ் ரிஜெக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ டேஷ் ஃபார் மும்பை டுமாரோ. ஸோ டுமாரோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். கரெக்டா? ஸோ ஐ வில் லீவ் ஃபார் மும்பை டுமாரோ ஈவினிங். ஓகேவா? நெக்ஸ்ட் த ஆஃபீஸ் டேஷ் ஃப்ரம் டியூஸ்டே டு ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக். ஸோ ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். The office dash function from Tuesday to Friday next week. So next week அப்படின்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஸோ will function. நெக்ஸ்ட் fresh stocks dash arrive this afternoon. ஸோ ஆஃப்டர்நூன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? will arrive. ஓகேவா? நெக்ஸ்ட் she dash by now. ஸோ இந்த இடத்துல வந்து இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ she has slept. இப்பதான் தூங்கினா. slept by now. ஓகேவா? அப்பதான் நடந்துச்சு அப்படின்றது இப்ப சொல்றது. she has slept by now. நெக்ஸ்ட் my brother dash before you return. ஸோ முன்னாடியே பிஃபோருக்கு பார்த்தோம்ல. ஸோ என்ன பார்த்தோம்? ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யுவர் ரிட்டர்ன் அப்படின்றது இங்க பாஸ்ட்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்க சாரி சாரி ப்ரெசென்ட்ல வந்திருக்கு. ஸோ அதனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ அப்ப என்ன வரும்? ஹேஸ் லெஃப்ட். ஒருவேளை இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்துச்சுன்னா இங்க பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறி இருக்கும். கரெக்டா? ரிட்டர்ன்றது V1 தான். ஓகேவா? ரிட்டர்ன்டுன்னு வந்திருந்தாதான் அது பாஸ்டா போயிருக்கும். V2 வந்திருக்கும். இங்க V1 தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இதையும் என்னவா வச்சுக்கலாம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த பிஃபோர் டேர்ம்ல பாஸ்ட் வந்துச்சு. அதனால நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ டேஷ் ஸ்டடி இன் தி ஸ்கூல் ஃபார் 10 years by the end of this year. இப்ப இந்த இந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஐ டேஷ் ஸ்டடி இன் தி ஸ்கூல் ஃபார் 10 years by the end of this year. அதாவது இந்த இயர் எண்ட்ல இருந்து நான் 10 years நான் படிக்க போறேன் அப்படின்றத ஃப்ரம் ஃபியூச்சர்ல கண்டினியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அது எப்படி எழுதணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ரொம்ப ரேரஸ்ட் மாடல் தான். ஓகேவா? ஸோ இது எப்படி இருந்தா வில் ஆர் வில் பிளஸ் ஆர் வில் ஹாவ். ஓகேவா? ஸோ வில் ஹாவ் பீன். வில் வந்து வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட் எல்லாத்துக்கும் வில்லே போடுங்க. அதுதான் சூட்டபிள் ஆகும். ஓகேவா? ஸோ verb 1 plus ing. ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் நடக்க போகிறது நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றத ஒரு கண்டினியூஸாக சொல்லும் போது தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். Next sentence. You dash many useful things for sometimes. Learn. Okay, so you learn many useful things for sometimes before you face the job interview in 2 years. அவன் என்ன சொல்றான்? நீ வந்து இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷத்துல நீ நிறைய என்ன பண்ணிப்ப? லேர்ன் பண்ணிப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ அப்போ இது வந்து ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்று வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லயும் எழுதலாம், இல்லைன்னா சிம்பிள் ஃபியூச்சர்லயும் எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிள் ஃபியூச்சரே ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் லேர்ன். ஸோ யூ வில் லேர்ன் மெனி யூஸ்ஃபுல் திங்ஸ் ஃபார் சம்டைம்ஸ் பிஃபோர் யூ ஃபேஸ் த ஜாப் இன்டர்வியூ இன் 2 years. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, கத்துக்கோ கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரெண்டும் ரேரஸ்ட் தான். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கேட்குற மாடல் கொஷின்ஸ். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு அதை பாசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா வேர்பு மட்டும் என்ன மாறும்ன்ற மாதிரி டேஷ் போட்டு கேட்பாங்க. ஓகேவா? 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷன் நீங்கள் கரெக்ட் சென்டென்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் எப்படி கேட்பாங்கன்னா, கீழே 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல எது கரெக்டா ஆக்டிவ் வாய்ஸ் பேட்டர்ன்ல இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதாவது வேர்பு சப்ஜெக்ட் எல்லாமே எது கரெக்டா இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? கான்செப்ட் மட்டும் இப்ப எழுதி போறேன். ஆக்டிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் யாரை சொல்லுவாங்கன்னா, யார் ஒரு ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயத்த பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ டூயர் யாரு அப்படி அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா, சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. செஷன் முடிஞ்சிடும் இப்போ. பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் எதை ஹைலைட் பண்ணுவாங்கன்னா, ஆப்ஜெக்ட். ஓகேவா? எதை பத்தி பேசுறாங்க அந்த ஆப்ஜெக்டை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும், ஆப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும்னா, சப்ஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி பை வரும். இவன் பண்ணான்னு சொல்லணும்ல, ஸோ பை. ஓகேவா? சரி, ஓகே. இதை காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் க்ளோஸ் ஆயிரும், மறுபடியும் லாகின் பண்ணுங்க. ஓகேவா?